கேக்க ரெஃபரன்ஸா அனுப்பி தான் நம்ம கஸ்டமர் வந்து இதே மாரி கேக் வேணும்க்கா. ஆனா இது வந்து ஹாஃபா இருக்குல்ல, எனக்கு வந்து இத ஃபுல்லா வந்து 1 கேஜில பண்ணி குடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கேக் மேலேயே பேபியோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் அனுப்பி அதையும் வச்சு குடுக்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த கேக்க அவங்க கேட்ட மாரி ரெடி பண்ணி குடுத்தாச்சு. இந்த கேக் பார்த்தீங்கன்னா, 1 கேஜில வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான். சாப்பிட்டு நமக்கு நல்ல ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. அது கேக் பார்த்தீங்கன்னா, 1/2 கேஜில குலோப் ஜாமுன் கேக் தான். இது வந்து அக்கேஷன் எதுவும் இல்ல. சும்மா சாப்பிடுறதுக்காகன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால வந்து பெருசா எந்த டிசைன் பண்ணாம சிம்பிள் டிசைன் பண்ணி குடுத்தாச்சு. 3வது கேக் பார்த்தீங்கன்னா, 1 கேஜில பிஸ்தா கேக் தான். இந்த கஸ்டமர் சொல்லும்போது, "அக்கா கேக் வந்து பீச் கலர்ல இருக்கணும். அதுக்கு மேல வந்து ஒயிட் கலர்ல ட்ரிப்பிங் குடுங்க. அங்கங்க ஸ்டார்ஸ் வைங்க. வேற பர்த்டே நம்பர வந்து சாக்லேட்ல செஞ்சு வைங்க. சாக்லேட் கார்னிஷிங்லாம் வச்சு குடுங்கன்னு" சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன மாரியே கேக் ரெடி பண்ணி குடுத்தாச்சு. 4வது கேக் என் பையனோட பர்த்டேக்காக நான் செஞ்ச கேக் தான். எங்க வீட்டு சிம்பாவுக்காக நான் சின்ன ஷேப்லயே வந்து கேக் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பீச்ல போய் கேக் எல்லாம் கட் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. எல்லா கேக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுட்டு போயிருங்க.